ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ன் அப்பிட்டி மை மெஜஸ்டியோட 10th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி வைக்கிறாங்க. இங்கே வந்து ஜே பயங்கரமாக அழுதுட்ருக்கா. வாங்க எல்லாரும் போய் வந்து சொல்லலாம், ரியல் ஷெஃப் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவாளுக மற்றவங்களாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமை, நம்ம எங்கேருந்து போய் பேசுறது அப்படின்னு சொல்கிறப்போ சரி விடுங்க நானே போய் அரசர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு போகிறப்போ கரெக்டாக சிடுமூஞ்சி சொல்கிறான் நானும் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு. இப்படி சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த தாத்தா வராரு. இங்கே கே பயங்கரமாக அழுதுட்டு ஹீரோயினை பற்றி அரசர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே அந்த மிளகாத்தூள்லாம் வச்சுட்டு போன தடவை நம்ம ஹீரோயின் வந்து குல்லால் புக் கொடுக்குறப்போ நம்ம ஹீரோவை ஹக் பண்ணியிருப்பா. இவன் வந்து மிளகாத்தூள் கொடுக்கறதுனால நம்மளை ஹக் பண்ணுவான்னு நினச்சிட்டு அவளை எப்படிலாம் ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் தாத்தா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சின்ன அரசருக்கு இது மாதிரி வந்து உடம்பு சரியில்லை, அவர் கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலமையில இருக்காரு, இதுக்கெல்லாம் வந்து ராயல் ஷெஃப் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு வருதே கோவம், பயங்கர கோவமாக போயிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அன்கான்ஷியஸாக இருக்கா. என்னதான் டீ கொட்டினா கூட தாங்க மாட்டான், இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இவனுக்கு வருதே கோவம், ஒழுங்கு மரியாதை அவளை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஜின்னோடைய அம்மா வராங்க. சின்ன அரசருடைய அம்மா தான். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவள் கொடுத்தா சாப்பாட்டுனால தான் என் பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்போ அதை நான் தானே சாப்பிட்டேன், எதுவுமே ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, உனக்கு மட்டும் எதுவும் ஆகலைன்னா நீயும் அவளும் சேர்ந்து தான் என் பையனை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஏன்னா உனக்கு அடுத்து அரசராக போகிறது என் பையன்தான் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வருதே கோவம். இன்னும் ஒரு வார்த்தை பேசுங்களேன், உங்கள் கழுத்தை தனியாக சீவிடுறேன் அப்படின்னு சொல்ல ஒழுங்கு மரியாதை சாவியை கொடுங்கன்னு இவன் மிரட்ட என் உயிரே போனால் கூட சாவியை கொடுக்க மாட்டேன், எனக்கு கொள்றதா இருந்தால் கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல இப்போ ஹீரோ வந்து வாழை வச்சு வெட்ட போகிறான். ஹீரோயின் டக்குன்னு அரசே நிப்பாட்டுங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு வந்து பேசுகிறா. இவ குரலை கேட்டோன்னே ஒரு நிமிஷம் வந்து சைலண்ட் ஆயிடுறான். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்புறீங்க இல்லையா நான் ஃப்யூச்சர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையே தலைகீழமாயிரும், ஜோஷனுடைய வந்து அழிவு உங்கள் கிட்ட தான் இருக்குது, வேணாம் அப்படி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறத கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் காம் ஆகிட்டு அவங்கள எதுவுமே செய்யலை. இங்கே பாருங்கள், என்ன மீறி தான் அவளை நீங்கள் எதுவும் செய்ய முடியும், நான் அரசன் தெரியும்ல, என்ன மீறி அவளை ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா கோச்சிக்கிட்டு கோவமாக கிளம்பி போகிறாங்க. இப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து பேசுகிறான், சாரி நான் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டு அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு, உனக்கு என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்கிறப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தயவு செய்து கோவம் மட்டும் பற்றாதீங்கன்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறேன். இங்கே வில்லனுக்கு விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி சின்ன அரசன் வந்து செத்தாதான் வந்து ஹீரோ வந்து பதவியிலேருந்து தூக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கும்பல்லாம் பிளான் போட்டுட்ருக்க. இந்த பக்கம் கிம் கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறான், பிரதர் சின்ன என்னெல்லாம் சாப்பிட்டா என்னெல்லாம் பண்ணனா அப்படின்றது எல்லாமே எனக்கு ரீசர்ச் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அனுப்பி வைக்க. இங்கே ஹீரோயின் எல்லாவை பார்த்துட்டு புலம்புறா, மங்குல்லால் புக் இருந்தால் என் நிலமை இப்படி இருக்க வேண்டியதே இல்லை அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் வருத்தப்பட. இங்கே பார்த்தா ஜின்னுக்கு ரொம்பவே முடியல, கஷ்டமாக தான் இருக்கான். இப்படி வந்து ஹீரோயின் என்னென்ன சமைச்சான்றதை அன்னைக்கான இன்க்ரீடியன்ஸ் மொத்தத்தையுமே கிச்சனில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறான், சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அரசே, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்து ஜின்னு அவங்க அம்மா கூட தான் இருந்தான், வேறு யார் கூடயும் இல்லை, அவங்க ரூமை போய் சோதனை போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே வந்து மருத்துவர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜின்னை, எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டால் ரொம்ப மோசமாயிட்டே போகுது உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வர, நீ எதுக்குப்பா இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா காண்டாக, இங்கே வந்து நான் சோதனை போட தான் வந்திருக்கேன், நீங்கள் தான் ஜின்னு கூட எப்பயுமே இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் தான் அந்த விஷயத்தை கொடுத்துருப்பீங்களோ அப்படின்னு சொல்ல அவளோட அம்மா நான், நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கோவப்பட. இவன் சர்ச் பண்ணி பார்த்ததுல அங்கே ஏதோ பொட்டனமாக இருக்குது, என்னன்னு பார்த்தா இவனுக்கு ரீசெண்டாக வந்து இந்த மூலிகைலாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி இதை வந்து நான் சோதனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொட்டனை பேக்குக்கு எடுத்துகிட்டு போகிறான். இது ஆக்சுவலி வில்லன் தான் கொடுத்தான்றது நம்ம ஹீரோக்கும் எல்லாருக்கும் தெரியும். இப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க பாட்டி வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, அரசர் தான் இப்படி பண்ண சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்ன பாட்டி சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறீங்க, அவர் இப்படி பண்ண சொல்லியிருப்பாரா, நீங்களே உங்களை சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, சரி வீடு நீயும் பண்ணல அவனும் பண்ணல, எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான், சரி உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இங்கே பாரு உன்னை விடுவிக்கிறேன், 3 நாட்குள்ளே நீ வந்து யார் விஷம் வச்சாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த கத்தி இதை வச்சு குத்திட்டு 3ஆவது நாள் நீ செத்து போயிடணும், சாகாட்டா கூட நானே சாவடிச்சிடுவேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அரசர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காத, உன்னை பற்றி ரூமர்ஸ் ஃபுல்லாக ஜோஷன் ஃபுல்லாக பரவுது, அதனால் அவனோட பதவிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் கிச்சன் வந்தோடனே எல்லாரையும் அவளை நல்லா விசாரிக்க, சரி அரசருக்கு சாப்பாடு கொண்டு போக டைம் ஆயிடுச்சுன்னு இவ பொறுப்போட பேச. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சில பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா நம்மளோட ஜின்னோட ரூம்லேருந்து, அதை எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஒன்று மட்டும் ரொம்ப கசப்பாக இருக்குது, இப்படியே சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல, சாப்பாடெலாம் வேணான்னு இவன் கத்த, என்ன டைமுக்கு சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் குரல் கேட்டோடனே குடுன்னு ஓடி போய் உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். இங்கே
இங்கே ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல. ஹக் பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இதை மாதிரி வதந்தி பரவுது, அவனை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணன்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின், இப்போ எதுக்காக என்ன ஹக் பண்ணுறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்களே, எல்லாரும் பார்த்தாங்களே, ஜோஷனில் ஆல்ரெடி நம்மளை பற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் தான் எல்லாரும் ரூமர்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் என் மேலே எல்லாருக்கும் வெஞ்சன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறப்போ, யார் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சிரிச்சுட்டே கேட்குறான், உன்னை யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பாட்டி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, பரவாயில்லையே என் பாட்டி மனசில் அவ்வளோ கருணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்ருக்க. சும்மா இல்லைப்பா, உன் பாட்டி சில கண்டிஷன் போட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 3 நாளுக்குள்ளே குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா இந்த கத்தியை வச்சு குத்திட்டு என்னையே செத்துப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் பாட்டி ஒரு முட்டாள், அவங்க சொன்ன மாதிரிலாம் நீ லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிடாத கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கி வைக்க. இங்கே பாருங்க அரசே, இனிமேல் நான் ஹக் பண்ணுறது அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணீங்களே அதை மாதிரி தயவுசெய்து இப்போ பண்ண மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, உனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இந்த பக்கம் நம்மளுடைய வில்லிக்கு தெரிய வந்துருச்சு இந்த மாதிரி ஹீரோயின் ரிலீஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அது போக வந்து கண்டிஷன் போட்டு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, 3 நாளுக்குள்ள அவள் கண்டுபிடிக்கட்டால் கண்டிப்பாக அவளே செத்து போயிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ ஒரு பக்கம் சொல்ல, இங்கே பாட்டி அதுக்கு மேலே வில்லங்கமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளி கண்டுபிடிச்சா நல்லது, இல்லைனா அவளும் செத்து போயிடுவா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மொத்தத்தில் குற்றவாளி கிடச்சிருவாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, வைத்தியர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், அவங்க ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா மூலிகையும் நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதில் ஒன்று மட்டும் கசப்பாக இருக்குது, எனக்கு ஒன்றும் பிடிபடலன்னு சொல்கிறப்போ, இல்லை மஸ்க் அப்படி கசப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரிசர்ச் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகி தூங்க, இப்போ வந்து தாத்தா எழுப்ப வர, நீங்கள் சைலண்டாக இருங்க, அவள் தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொன்னோடனே அவள் போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் தூக்க தெளிச்சு எந்திரிச்சு ரூமுக்கு வராங்க. அவள் வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஆல்ரெடி 2 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நாளைக்கு 3ஆவது நாள் கண்டுபிடிக்கலன்னா எப்படியும் என்னை கத்தம் பண்ணிடுவாங்கன்னு இவ சொல்ல, இங்கே வந்து ஜே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, என்ன இது நீங்கள் வந்து மூலிகை கூட வந்து இந்த எலியோடைய அந்த கழிவை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னது இது எலியோட கழிவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மறுநாள் ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறா. அங்கே வைத்தியர் இருக்காரு, அந்த ஜின்னுக்கு இருந்த எல்லா சிம்டம்ஸும் இவனுக்கு இருக்குன்னு சொல்கிறப்போ, அவர் வந்து அந்த எலியோட கழிவை வந்து அவர் டேஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், மூலிகையோடு சேர்ந்து தான் அது இருந்துச்சு, என்னுடைய அசிஸ்டன்ட் கிம் சொன்னா அது வந்து எலியோட கழிவு, இது வந்து எலியோட கழிவை வந்து மருத்துவமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா அது ரொம்ப ரேராக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அது வந்து அடிக்கடிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், அன்றைக்கி ஜிங்ஷன் சூப்பு சாப்பிட்றப்போ இந்த மருந்து சாப்பிட்டாரு, அதில் எலியோட கழிவும் கலந்துருந்துச்சு, ஒருவேளை அதுதான் அவர் குத்துக்கிறாமல் போயிருக்கோம், அது உயிரே கூட குடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கள் ஹீரோ ஷாக்காக எந்திரிக்கிறான். அன்றைக்கி அவனுக்கு மெடிசன் யார் பண்ணி கொடுத்தான்றதை போய் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கள் ஹீரோக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்குது. அப்படியே அவன் இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க அரசே, என்னை விடுங்கன்னு சொல்லி அவ சொல்ல, கம்முண்டு கொஞ்சம் நேரம் தூங்கு, நீ இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் கம்முண்டு இருக்கா. இங்கே போய் நம்மளோட ஜின்னுக்கு யார் வந்து மெடிசன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் நோட்டை எடுத்து பார்த்தா, யூன்ற ஒரு பொண்ணு தான் கொடுத்துருக்கா, அதில் அந்த எலிக்கழிவும் கலந்துருக்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ யூவோட வீட்டில் போய் பார்க்குறாங்க, அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போக, வேலைக்கும் 2 நாளாக வரல. இப்போ அந்த பொண்ணு மேலே சந்தேகம் ஏற்பட்டு கிம் சொல்கிறான், அவள் தான் எல்லாம் பண்ணியிருக்கா, தலைமறைவாயிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ, சரி அவளை போய் தேடுங்கன்றத அரசன் சொல்கிறாங்க. இங்கே அவள் ட்ராயிங்கை வரைஞ்சி நம்ம காங்கு கிட்ட கொடுத்து அவன் ஆட்களை விட்டு தேட சொல்கிறாங்க. இங்கே காங் ரொம்ப தீவிரமாக தேட, இந்த விஷயம் வந்து அவளோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி யூவை கண்டுபிடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வில்லிக்கெல்லாம் பயங்கரமாக அள்ளு விட்டுட்டு இருக்கா. அவள் ஏதோ சொல்லிட்டு இருக்கா கோர்ட் லேடி கிட்ட. யூ வந்து கோர்ட் லேடி மீட் பண்ணுறா. என்ன ஆச்சு, இப்போ நான் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வில்லி ஒரே அடி தான் அடிக்கிறா. யூ மயக்கம் போட்டு கீழே விழுக, இங்கே கொண்ட ஊசி எடுத்து யூவை கொலை பண்ண போக, அந்த டைம் வந்து நம்ம காருங்க வந்து இந்த ஊசியை வச்சு நீ பல வேலை பார்த்துருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா உன் அக்காவை கொண்டதுக்காக இந்த அளவுக்கு நீ எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜாக்கேஜான் ரேஞ்சுக்கு இவ அடிச்சு நகத்த, அப்படின்னா என்னுடைய அக்காவை நீ தான் கொண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து இவ பதிலே சொல்லாம அடிக்கிறா. சரி சாகுறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு சாகு. அரண்மனைக்கு அரசருக்கு நிறைய வந்து கான்குபைன் குயின் வேணும்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு நிறைய பொண்ணுங்க வேணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம், உங்க அக்காவை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லும், வில்லியும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு சொல்ல, இவ்வளோ சில்லி ரீசனுக்கு எங்கள் அக்காவை நீங்கள் கொலை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இவன் காண்டில் பயங்கரமாக அடிக்க, அவள் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. இவன் கட்டையை வச்சு ஒரே குத்து தான் வயிற்றுல, அவள் மயக்கம் போட்டு விழுக, இங்கே யூ மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிடுறா. நம்ம காங் போய் கேட்டுட்டு இருக்கா, அவனை யார் இப்படி செய்ய சொன்னான்னு சொன்னா, வில்லி தான் செய்ய சொன்னா, அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வர, டக்குன்னு அந்த பிள்ளை மேலே வந்து வில்ல விட்டுறாங்க. அவள் இறந்து போயிடுறா. இங்கே காங் ட்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டும் பிடிக்க முடியல. இங்கே வில்லன் கிட்ட வந்து சொல்ல, யூவை கொண்டுட்டோம், இது மாதிரி வந்து அந்த கோர்ட் லேடியை தான் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அரசர்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே கோர்ட் லேடியை தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், இதெல்லாம் வந்து வில்லி தானே ஒன்று பண்ண சொன்னா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, இவர் ரொம்ப பதறி போகிறா. இல்லை இல்லை மேடம் எதுவும் பண்ண சொல்ல, அவங்கள எதுவும் கேட்காதீங்க, இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு இவ பதற. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ பதறாமல் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன், நீ இவ்வளோ பயப்படுறதுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு வில்லி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக, அவங்க கிட்ட போக
போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவ கதறிக்கிட்டு இருக்கா. வில்லி வந்து ஹீரோ வரத கூட கொஞ்சம் கூட பயப்படாம நிக்க, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ற, என் ராயல் ஷெஃபை நீ காலி பண்றதுக்கு தான் இப்படி பண்றியா, நீ எனக்கு பின்னாடி இருந்து இவ்வளோ பெரிய வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி, இனிமே உனக்கு எனக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு இவன் திட்ட, உங்களுக்கு தெரியுமா அரசே நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆதாரம் தானே கேட்குற, கூடிய சீக்கிரம் அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கும் பாரு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வில்லத்தனமாக சிரிக்க, இங்கே வந்து வில்லிக்கெல்லாம் அள்ளு விடுது. ஹீரோக்கு இன்னும் உடம்பு சரியில்லை, நம்ம ஹீரோயின் தான் சொல்லியிருப்பா அந்த வில்லியோட கோட் லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போனால் உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு யுவை கண்டுபிடிச்சதுக்கு நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்ல, இப்போ ஹீரோயின் சொல்கிறா எனக்கு தெரியும் அவங்க தான் வந்து கேவை வந்து கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இது எதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை, உனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருந்திருக்குன்னு சொல்கிறப்போ, இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த கஷாயத்தை கொண்டுட்டு வராங்க, அவனுக்கு பாய்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்று மருந்து. இதை நம்ம ஹீரோ குடிச்சோடனே அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, இந்த மருந்தை வந்து சின்ன இளவரசனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் எல்லாருமே அவனை பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. அரசர் என்ன சொல்றாருன்னா, ஜின்னுக்கு இந்த மாற்று மருந்தை கொடுங்க வேலை செய்தான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து அந்த மருந்து அவனுக்கு கொஞ்சமா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு நல்லாவே அக்செப்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல வாமிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்லாம் ரொம்ப வருத்தப்பட, அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மருந்து தாங்குற அளவுக்கு அவங்க உடம்புல வந்து சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு வைத்தியர் சொல்ல, ஹீரோயின் நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஜின்னோட அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்ல, பாட்டி வந்து விடு அவள் செஞ்சுட்டு வரட்டும், அவள் தான் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை செய்ய சொல்ல, அவள் போனோடனே எல்லா மூலிகையும் எடுங்க என்னென்ன போடணுன்றது சொல்கிறா. சின்ன இளவரசருக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவனுக்காக ஒரு கஞ்சி தான் ரெடி பண்ணிட்டு போகிறா. அந்த கஞ்சியை ரெடி பண்ணி வச்சா என்னோட அம்மாவுக்கு என்ன ஹீரோயின் மேலே நம்பிக்கை வரல, அவள் கொடுத்த ஃபுட்டை என் பையனுக்கு கொடுக்க மாட்டேன், வேணா எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா நானே சாப்பிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட, ஹீரோ நானும் சாப்பிடுவேன்னு சொல்கிறப்போ பாட்டி வேணான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோவும் சாப்பிட, இப்போ அது குழந்தைக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் இவங்க அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அடு துடிப்பெல்லாம் சரியாயிடுது, அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணை முழிச்சு அம்மான்னு கூப்பிடுறான், அதுக்கப்புறம் அவங்க ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க, பையன் கொஞ்சம் அளவுக்கு பேசுறான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு இதை பார்த்து ரொம்ப ஹாப்பி, இந்த ப்ராப்ளம் இருந்து வெளியே வந்துட்டுன்னு சொல்லிட்டு வில்லன் கேங் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துட்டு இது மாதிரி வந்து கோட்லேடி மாட்டிக்கிட்டா அவள் போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கே நம்ம எல்லாரும் மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்றப்போ, இந்த வேலையெல்லாம் வில்லி பயங்கரமா பாப்பா அப்படின்ற மாதிரி இங்க வில்லன் சொல்ல, வில்லி வந்து அவளோட அசிஸ்டண்ட்டை பார்க்க வரப்போ அவளுக்கு ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்து இது குடின்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷம் நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், இப்படி நீயும் மாட்டிக்கிட்ட நானும் மாட்ட போறேன்னு சொல்லி அழுக, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க எக்காரணத்து கொண்டு உங்கள் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசமாக பேச, ஆனால் நம்ம வில்லிக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, அவளோட கொண்ட ஊசி எடுத்து அவ கழுத்தில் இறக்கி அவளை கொண்டுட்டு நான் மன்னிச்சுட்டு இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பயங்கரமா அழுக, அவ கொண்ட ஊசி அவ கையிலே வச்சுட்டு போயிடுறா. இது ஒரு சூசைட் மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டு இங்கே ஹீரோ பக்கம் வந்திருக்கா, என்ன ஹீரோ தான் வர சொல்லியிருப்பான். அவன் பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கார ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வர, இந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு இன்றைக்கி பர்த்டே இருக்குது நான் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸை நம்ம ஹீரோயின் முன்னாடி ஆடி கட்ட, நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்க, அவன் கூட இந்த குட் மெமரிஸ் ஃபுல்லாகவே இவன் நினச்சி பார்க்குறா. இப்படியே வந்து வில்லன் கூட்டம் ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ்ட்ட அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த டிராஃப்ட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். அவனை உயிரோடு அடைச்சி வச்சிருக்க, எல்லாரும் பதறி போகிறாங்க, இவனையும் வச்சிருக்கீங்க கொல்லாமன்னு சொல்லிட்டு, இதுக்கே பயந்தா எப்படி உள்ளக்க இன்னொரு விஷயம் இருக்கு வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பத்திரமா இவன் வச்சிருக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க கையில் ஒரு பொம்மை இருக்குது, அது என்னன்னு பார்த்தா ஹீரோவுடைய அம்மாவை கடைசியாக பாய்சன் ஊற்றி கொள்றப்ப அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை வச்சு செய்யப்பட்ட ஒரு பொம்மை தான். இவங்க அந்த பொம்மையை தான் பொண்ணா நினச்சி கையில் வச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இப்போ வந்து ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ஏன்னா அவங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே இல்லையா, அவன் ஹாப்பியாக இருக்கிறப்போ இந்த பொம்மையும் அந்த பாட்டியும் அனுப்பி வைக்கணும், அவன் எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான்றதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லத்தனமாக பேசி சிரிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான், அந்த மங்குல்லால் புக்கு கண்டிப்பாக உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் ஆமாம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு வந்து திரும்ப போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் போய் தானே ஆகணும்னு இவ சொல்ல, இல்லை நீ இங்கே இருக்கலாம்ல என் கூட. ஹீரோயின் கேட்குறா, இன்னும் மங்குல்லால் புக்கை நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு, இல்லை எதுக்கு நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இல்லை உன்னை அனுப்ப மனசு இல்லை, நீ இங்கே எனக்கு இளவரசியா ஜோஷன் நாட்டோட இளவரசியா ஏன் கூடியே இங்கே இருக்கியா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அவளுக்கு ஒரு ரிங்கை போட்டு விட, அங்கே அப்படியே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறக்குது. இப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. ட்ராமா லேட்டாக வரதுக்கு காரணம் என்னென்னா வியூஸ் போக மாட்டேக்கு, அதுக்கு தான் லேட்டாக கொண்டுட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க.